بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தை முதலில் உங்களுக்கு பிரார்த்தித்து கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய பேரருளால் நமது இந்த தொடரான வகுப்பிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பெரும் பாவங்கள் என்ற இந்த தொடரிலே இன்று நாம் நமது தொடரான தலைப்பை இன்று நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. நாம் இன்று பார்க்க போகின்ற முக்கியமான தலைப்பு என்னவென்று சொன்னால், அதாவது ஓரிரு நாட்களுக்கு முன்னால் இலங்கையிலே முஸ்லீம்கள் சந்தித்திருக்கக்கூடிய சில நெருக்கடிகளை நாம் அனைவரும் செய்திகளூடாக நிறையவே அறிந்து வைத்திருப்போம். உண்மையில் ஒவ்வொரு முஸ்லீமுடைய மூமினுடைய உள்ளமும் மிகவும் கவலை கொள்ளச் செய்கின்ற நிகழ்வுகள் இலங்கை வரலாற்றிலே முஸ்லீம்களுக்கு இது போன்ற ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்குமா என்று சொல்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை முஸ்லீம்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய மஸ்ஜிதுகள், பல மஸ்ஜிதுகள் இடிக்கப்பட்டும் தீக்கரையாக்கப்பட்டும், அதேபோன்று அந்த மஸ்ஜிதுகளை காப்பதற்காக போராடிய சில இளைஞர்கள் அதற்காகவே தங்களுடைய உயிர்களை நீத்த செய்திகளையும், அதேபோன்று முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் மிக திட்டமிட்டு அவைகள் சூறையாடப்பட்டதையும் அழிக்கப்பட்டதையும், பல கோடிக்கணக்கான சொத்துக்களை முஸ்லீம்கள் இழந்து நிற்கக்கூடிய வேதனையான காட்சிகளை எல்லாம் நாம் இந்த ஓரிரு நாட்களிலே பார்த்து வருகின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது நமக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை, வேதனை ஏற்படுத்துகின்ற நிகழ்வுகளாக, ஏனென்றால் பல சகோதரிகள்
விதவைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பல குழந்தைகள் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பல பெற்றோர்கள் தங்களுடைய பிரிவை எண்ணி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே அந்த உள்ளங்களுக்கு அமைதி தேவை. அந்த உள்ளங்களை ஆறுதல் படுத்த வேண்டும். அந்த உள்ளங்கள் ஆறுதலையும் அமைதியையும் வேண்டி நிற்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது 5வது அத்தியாயத்துடைய 59வது வசனமாக சொல்கிறான், குல் யா அஹ்லல் கிதாப் ஹல் தன்கிமூன மின்னா இல்லா ஆமன்னா பில்லாஹ் வமா உன்சில இலைனா வமா உன்சில மின் கபல் வ அன்ன அக்ஸரக்கும் ஃபாசிகூன். வேதத்துடைய அந்த மக்கள் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம், வேதம் கொடுக்கப்படாத ஒரு சமூகம் அல்ல. வேதம் கொடுக்கப்படாத சமூகங்கள் இதைவிட கடினமாகத்தான் இருக்கும். இந்த வேதம் கொடுக்கப்பட்ட சமூகங்களை பார்த்து கேட்குமாறு அல்லாஹ் பணிக்கிறான் தனது தூதருக்கு, நீங்கள் எம்மிடம் பழி தீர்ப்பதெல்லாம் நாம் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டோம் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான். நாம் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றிருக்கிறோம். அதே போன்று வமா உன்சில இலைனா, எந்த வேதத்தை அவன் எம்மீது இறக்கி இருக்கிறானோ அந்த வேதத்தை நம்பி இருக்கிறோம். வமா உன்சில மின் கபல், இதற்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்களை நாம் நம்பி இருக்கிறோம். இதற்காக நீங்கள் எம்மிடம் பழிதீர்க்கிறீர்கள், எம்மை பழிவாங்குகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா தனது தூதரை பார்த்து கேட்குமாறு சொல்கிறான். ஏனென்றால் உண்மையில் இப்படியான ஒரு நெருக்கடியை முஸ்லீம்கள் சந்தித்தார்கள் என்று சொன்னால் என்ன அநியாயம் செய்தார்கள்? இதுதான் வேதனை. என்ன அநியாயம் செய்த காரணத்தால் இப்படி பாதிக்கப்பட்டார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டதும் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றுவதையும் தவிர வேறு எதுவுமே இல்லை. இதுதான் உண்மை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மற்றும் ஒரு இடத்திலே சொல்கிறான், 7வது அத்தியாயம் 125 126 ஆகிய வசனங்கள். இது ஃபிரௌன் அவனுடைய சூனியக்காரர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியில் நடந்த நிகழ்வு. அந்த நிகழ்விலே அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவனது அருளின் மூலமாக வெற்றியை கொடுக்கிறான். சூனியக்காரர்கள் மிகப்பெரிய சூனியத்தை கொண்டு வந்தாலும் அவர்கள் தோல்வி அடைகின்றார்கள். தோல்வி அடைந்த மாத்திரத்தில் அவர்கள் எடுத்த முடிவு என்னவென்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த ரப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு போதிக்கிறாரோ அந்த ரப்பின் மீது உடனடியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்திலே ஃபிரௌன் சொன்னதெல்லாம், உங்களுடைய மாறுகை வெட்டி உங்களை என்ன செய்வேன், உங்களை கழுகு மரத்திலே ஏற்றுவேன் என்று சொல்கிறான். அவர்கள் என்ன சொன்னார்கள்? காலு இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன், நாம் எமது ரப்பின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை சொல்லிட்டு சொல்கிறார்கள். வமா தன்கிமு மின்னா, ஃபிரௌனை பார்த்து சொல்கிறார்கள், நீ எம்மிடம் பழிதீர்ப்பதெல்லாம் இல்லா அன் ஆமன்னா பி ஆயாத்தி ரப்பினா லம்மா ஜஅத்னா, எம்முடைய ரப்பிடமிருந்து அத்தாட்சிகள் வந்தபோது அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நீ இப்போது பழிதீர்க்கப் போகிறாய் என்று அப்போ தான் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் எடுத்து பாருங்கள், ஒருத்தர் ஈமான் கொண்டோடனே ஈமான் பலமாகுமா? ஈமான் உறுதியாவதற்கு பலப்படுவதற்கு காலம் தேவை இல்லையா? அப்போ தான் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவங்கள உறுதியை பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, நீ எம்மிடம் பழிதீர்க்கப் போவதெல்லாம் எமது ரப்பிடமிருந்து வந்த அத்தாட்சிகளை நாம் நம்பிக்கை கொண்டோம், ஈமான் கொண்டு விட்டோம் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நீ பழிதீர்க்கப் போகிறாய்
சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய ஈமானுடைய உறுதியை பாருங்கள். அவர்கள் ரப்பனா பிரார்த்திக்கிறார்கள், எமது ரப்பே அஃப்ரிக் அலைனா சப்ரா, எமக்கு பொறுமையை தருவாயாக. சுப்ஹானல்லாஹ், ஃபிர்அவுனுடைய மிகப்பெரிய அவன் ஒரு கொடுங்கோலன், எப்படி அவர்களை தண்டிப்பான், வேதனை செய்வான் என்பதை அவர்கள் அறிந்தே வைத்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வலிமையை பாருங்கள். அந்த ஈமானிய வலிமையில் ரப்பிடம் கேட்கிறார்கள், ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரா, ரப்பே எமக்கு பொறுமையைத்தா. அதற்கு முன்னர் அவர்கள் எதை பேரம் பேசி வந்தார்கள் தெரியுமா? நாம் இந்த சூனியத்திலே ஜெயித்தால் நமக்கு எதை தருவாய் என்று ஃபிரௌனிடம் கேட்டான். அவர்கள் கேட்டார்கள். ஃபிரௌன் சொன்னது, எனது சபையிலே உங்களை எனக்கு மிக நெருக்கமானவர்களாக வைத்துக்கொள்வேன் என்று தான் சொன்னான். இப்படி வந்தவர்கள் சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கிறது. அந்த நேர்வழியில் அவங்க எந்த அளவுக்கு அவங்க உறுதியாக இருக்கிறாங்க என்று சொன்னால், ரப்பிடம் கேட்கிறார்கள், எமக்கு பொறுமையைத்தா, வதவஃபனா முஸ்லிமீன், எம்மை முஸ்லிம்களாகவும் மரணிக்க செய்வாயாக. சுப்ஹானல்லாஹ், அந்த நேரத்திலே அவர்கள் கேட்ட துஆ. எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே அங்கு அவர்கள் பழிதீர்க்கப்பட்டதும் ஒரே ஒரு காரணம். என்ன காரணம்? அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹுடைய நபியாக தூதராக ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் செய்த ஒரே தவறு என்ன? அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டது. அல்லாஹுடைய தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றுவதை தவிர வேறு எந்த ஒரு தவறையும் அவர்கள் செய்யவில்லை. என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று சூரத்துல் புரூஜை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 85வது அத்தியாயத்துடைய ஆரம்ப வசனங்களை எடுத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ், கிரகங்களின் மீது சத்தியம் செய்கிறான். அதே போன்று வல் யௌமில் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட அந்த நாளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். என் அருமையான சகோதரர்களே, சாட்சிகள் நிறுவப்படுகின்ற அந்த நாள், அந்த சாட்சிகள் எல்லாம் நிறுவப்படுமே, அவற்றின் மீதெல்லாம் சத்தியம் செய்கிறான். சத்தியம் செய்துவிட்டு சொல்கிறான், குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், அந்த கிடங்குவாசிகள் என்ன செய்யப்பட்டார்கள்? கொல்லப்பட்டார்கள். அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அன்னாரி தாத்தில் வகூத், ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு, விறகுகள் சேகரித்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டம் அங்கே மூட்டப்படுகிறது. இதுஹும் அலைஹா குஊத், அவர்கள் அதன் மீது அமர்ந்தவர்களாக அந்த காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திலே மூமின்களை நுழைத்து கொண்டே இருந்தார்கள். அதற்கு அவர்களே தான் சாட்சி. சுப்ஹானல்லாஹ், அவர்கள் மூமின்களை அந்த நெருப்பு குண்டத்தில் நுழைத்து கொண்டே இருந்தார்கள். அதற்கு அவர்களே சாட்சி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறான். வமா நகமு மின்ஹும் இல்லா ஐயுமினு பில்லாஹில் அசீஸில் ஹமீத், அவர்கள் அந்த மூமின்களிடம் பழி தீர்த்ததெல்லாம் ஒரே ஒரு காரணத்துக்காக. ஏன்? அல்லாஹுவை ஈமான் கொண்ட ஒரே காரணம், அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த மிகப்பெரிய நெருப்பு குண்டத்துக்குள் அவர்கள் தள்ளப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு சொல்கிறான், பில்லாஹில் அசீஸில் ஹமீத். அசீஸ் என்றால் அவன் யாவற்றையும் மிகைத்தவன், அவன் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடியவன். அல்லாஹுடைய சுன்னா. என் அருமையான சகோதரர்களே, ஒரு மூமின் இந்த உலகத்திலே சோதிக்கப்படுவான். அல்லாஹ் நினைத்தால் அந்த நெருப்பு குண்டத்தை எப்படி மாற்றியிருக்கலாம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி மாற்றினானோ அப்படி மாற்றி இருக்க முடியும். அந்த ரப்புல் ஆலமீன் நாடியதை செய்யக்கூடியவன். அவன் யார்? யாவற்றையும் மிகைத்த புகழுக்குரிய அந்த ரப்பை அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்ற காரணத்துக்காக. என் அருமையான சகோதரர்களே, அந்த செய்தி, இதனுடைய விரிவான செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. அதில் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு தாய், அந்த தாயுடைய ஒவ்வொரு குழந்தையாக அந்த நெருப்பு குண்டத்திலே தாயின் கண் முன்னால் போடப்படுகிறார்கள் இல்லையா? அந்த தாய் தனது சிறு குழந்தையை வைத்துக்கொண்டு, இந்த குழந்தையோடு நான் இதில் குதிப்பதா என்று அந்த தாயுடைய உள்ளம் தடுமாறுகின்ற போது அல்லாஹு தஆலா நிகழ்த்திய அற்புதம், அந்த சிறு பிள்ளையை அல்லாஹ் பேச வைக்கிறான்.
அந்த கை குழந்தை அல்லாஹ் பேச வைக்கிறான். அது சொல்கிறது, எனது தாயே யா உம்மா என்று அழைத்து சொல்கிறது, எனது தாயே, இந்த உலகத்தினுடைய வேதனையும் தண்டனையும் மறுமையோடு ஒப்பிடும் போது மிக இலகுவானது என்று அந்த பிள்ளை பேசியது. அந்த தாயும் தனது பிள்ளையோடு அதிலே அந்த குண்டத்திலே நுழைந்து கருகி போனதை நாம் செய்திகளிலே பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, நான் ஏன் இவற்றை சொல்கிறேன் என்று சொன்னால், உண்மையிலேயே ஈமான், அல்லாஹுவை ரப்பாக ஏற்றிருக்கிறோம், இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்ற ஒரே காரணத்துக்காக நமது சொந்தங்கள், உறவுகள் பழி தீர்க்கப்படுகிறார்கள். வேறு எந்த ஒரு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செய்யவில்லை. அல்லாஹுவை தொழுகின்ற மஸ்ஜிதுகள், அந்த மஸ்ஜிதுகளில் இருந்துதான் முழு உலகத்துக்கே அல்லாஹுடைய அருள் ரஹ்மத் போய்கொண்டிருக்கிறது. அந்த மஸ்ஜிதுகள் எரிக்கப்படுகின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த உள்ளங்களுக்கு அமைதி தேவை. அந்த உள்ளங்களை ஆறுதல் படுத்த வேண்டும். அந்த உள்ளங்கள் மிகப்பெரிய அமைதியை வேண்டி நிற்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இது ரப்புடைய சுன்னா, இது அல்லாஹுடைய சுன்னா. இந்த சுன்னா என்பது இருக்கும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸ் அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா, நாம் மூமின்களாகி விட்டோம் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஃபதன்னல் லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னிருந்தவர்களை எல்லாம் நாம் சோதித்தோம். அதிலே உண்மையாளர்கள் பொய்யர்கள் யார் என்பதை முழுமையாக நிரூபணம் செய்வதற்காக. எனவே அருமையான சகோதரர்களே, மூமின்கள், அந்த மூமினுடைய உயிரை விட விலை மதிப்பு மிக்கது ஈமான், தீன். உயிரை பொறுத்தவரையில் அது உடலை விட்டு பிரிந்துவிடும், அது எப்போதும் பிரியும். ஆனால் இந்த உடலிலிருந்து உயிர் பிரியலாம், ஆனால் ஈமான் பிரிந்து விடக்கூடாது, இல்லையா? அருமையான சகோதரர்களே, இந்த உடலிலிருந்து உயிர் பிரியலாம், ஆனால் ஈமான், இந்த உடலில் உயிர் இருக்கும் போது ஈமான் பிரிந்து விடக்கூடாது, ஈமானோடு மரணிக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவுடைய 13 வருட கால வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால், நுபுவத்துக்கு பிறகு அதுதான் சிறுபான்மையாக ஒரு சமூகம் வாழ்வதற்குரிய முன்மாதிரிகள் அங்குதான் இருக்கிறது. ஒரு சமூகம் ஒரு நாட்டிலே சிறுபான்மையாக வாழுகிறதா, வாழும் போது ஏற்படுகின்ற நெருக்கடிகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்குரிய முன்மாதிரிகள் அந்த 13 வருட வாழ்க்கையிலே இருக்கிறது. அதை நாம் நன்றாக படிக்க வேண்டும். மக்காவுடைய அந்த 13 வருட கால வாழ்க்கை, அதில் மிகப்பெரிய நெருக்கடிகள் அங்கே இருந்ததை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நீங்கள் பாருங்கள், முஸ்தத்ரகுல் ஹாக்கிம் என்ற கிரந்தத்திலே இந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி அம்மாரனுடைய தாயார், இது ஒரு குடும்பம். இந்த குடும்பம் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. இந்த குடும்பம் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் என்ன செய்யப்பட்டார்கள்? யுஅذிபூனஹும், தண்டிக்கப்பட்டார்கள். காஃபிர்கள் எப்படியெல்லாம் அவர்களை வேதனை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அவர்களை வேதனைக்குள்ளாக்கினார்கள். நபி அவர்கள் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. நபியை ஏற்றுக்கொண்ட மக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள், அவர்கள் நோவினை செய்யப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். இந்த காட்சிகளை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து கொண்டுதான் இருக்க முடிகிறது. அருமையான சகோதரர்களே, நபி அவர்கள் வேதனை செய்கின்ற பொழுது அந்த பக்கமாக செல்வார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் அந்த பக்கமாக செல்வார்கள் என்றால், நபி அவர்கள் என்ன தெரியுமா சொல்வார்கள்? ஆறுதல் தான் சொல்வார்கள். நபி அவர்களுக்கு வேறு எதுவுமே செய்ய முடியவில்லை. நபி அவர்கள் அந்த குடும்பத்தை பார்த்து என்ன தெரியுமா சொல்வார்கள்? இஸ்பிரு ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தினரே பொறுமையாக இருங்கள். நபி அவர்கள் ஆறுதல் சொல்வார்கள். ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னா, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சுவர்க்கம் என்று நன்மாராயம் கொடுத்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது மக்காவுடைய வாழ்க்கையிலே நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த சமூகம்
நெருக்கடிகளின் போது பொறுமை காத்தது. பொறுமைதான் காத்தார்களே தவிர அவர்கள் எதிர் நடவடிக்கைகளுக்கு செல்லவில்லை. ஏனென்றால் அங்கு சிறுபான்மையாகத்தான் வாழுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் ஒரு நாட்டிலே சிறுபான்மையாக வாழும்போது கோழைகளாக வாழ வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. மாறாக நாம் மிக புத்தி கூர்மையாக சிந்தனையோடு அதிகமான இழப்புகள் வராமல் எப்படி வாழ்வது? நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் அதிகமாக இழந்துவிடக்கூடாது. நமது பேச்சுக்கள், செயல்பாடுகள் முஸ்லிம் சமூகத்தினுடைய இழப்புகளுக்கு காரணமாக அமைந்துவிடக்கூடாது. சில நேரம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓரிரு சகோதர முஸ்லீம்களுடைய தவறுகளின் காரணத்தால் அதற்கு சமூகமே விலை கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லையா? அப்போ எனவே ஒரு சிறுபான்மை சமூகத்திலே வாழுகின்ற முஸ்லீம்கள் மிகவும் பொறுப்போடு வாழ வேண்டும். ஏனென்றால் நான் விடுகின்ற தவறு அதன் மூலம் எனது சமூகமே பாதிக்கப்படும், எனது சமூகமே கேள்விக்குறியாகும். எனவே ஒரு சிறுபான்மை சமூகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இதிலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, நாம் இந்த உலகத்திலே எதை இழந்தாலும் அதை நாம் மறுமையோடு ஒப்பிட்டால் என் அருமையான சகோதரர்களே ஒன்றுமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 2892வது செய்தியாக சஹல் இப்னு சஅத் அஸ்-ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வமௌதிஉ ஸௌதி அஹதிக்கும் மினல் ஜன்னஹ் கைரம் மினத் துன்யா வமா ஃபீஹா. சுவர்க்கத்தில் ஒரு சாட்டியை வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இடம் கிடைப்பது இருக்கிறதே, இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறப்புக்குரியதாகும். என் அருமையான சகோதரர்களே, இந்த உடலை விட்டு மிக கூடி போனால் உயிர்தான் பிரியலாம், வேறொன்றுமில்லை. ஆனால் ரப்புல் ஆலமீன் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை எப்படி சொல்கிறான்? நபி அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? அதிலே ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இடம் கிடைக்குமாக இருந்தால் அது இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறப்புக்குரியது. நாம் இதை ஏன் சொல்கிறோம்? பாதிக்கப்பட்ட உள்ளங்கள், வெந்து போயிருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு இந்த வார்த்தைகள் மிக ஆறுதலாக இருக்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஆறுதல் வார்த்தைகள் இவைகள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக முஸ்லிம் உம்மத், ஈமானிய சமூகம் வரலாற்று நெடுகிலும் சோதிக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. அது அல்லாஹுடைய சுன்னா வழிமுறை. அந்த சோதனைகளிலெல்லாம் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், உறுதியோடு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, நீங்கள் அல் குர்ஆனிலே எடுத்து பார்க்கலாம். ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்ற போது உஹதுடைய களம், இஸ்லாமிய உம்மத், அந்த மதீனத்து சமுதாயம், அல்லாஹ்வின் தூதரோடு அந்த களத்துக்கு சென்றவர்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை அந்த போரிலே சந்திக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா அந்த நெருக்கடியின் போது சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் என்பதை குர்ஆனில், அந்த நெருக்கடியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், அவர்களுடைய பற்கள் உடைக்கப்பட்டு விட்டன. இப்படி பலவிதமான வதந்திகள், அதிகமானவர்கள் போர்க்களத்தை விட்டு புறமுதுகு காட்டிவிட்டார்கள். மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அந்த இஸ்லாமிய படை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நெருக்கடியான நேரத்திலும் அவர்கள் எதை பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். வமா கான கௌலஹும் இல்லா அன் காலு, அந்த நபி தோழர்கள் அவர்கள் சொன்னதெல்லாம் ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா, எமது ரப்பே எமது பாவங்களை நீ மன்னிப்பாயாக, வைஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, நாம் எமது காரியங்களில் நாம் வரம்பு மீறிவிட்டோம் யா அல்லாஹ், அவற்றை மன்னித்து விடுவாயாக, வஸப்பித் அக்தாமனா, எமது பாதங்களை எல்லாம் ஸ்திரப்படுத்துவாயாக, பலப்படுத்துவாயாக. முக்கியமான பிரார்த்தனை களத்திலிருந்து கேட்கிறார்கள். வஸப்பித் அக்தாமனா, எமது பாதங்களை எல்லாம் பலப்படுத்தி விடுவாயாக, வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், அந்த நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக எமக்கு உதவி செய்வாயாக என்றுதான் பிரார்த்தனை செய்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, துஆ மூமினுடைய மிகப்பெரிய ஆயுதம்.
ஒரு மூமினுடைய மிகப்பெரிய ஆயுதம் துஆ, பிரார்த்தனை. இந்த ஆயுதத்துக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? ஈமான். அசைக்க முடியாத வலுவான ஈமான் இருக்க வேண்டும். நான் தொடர்பு கொள்வது படைப்பினங்களோடு அல்ல, சாதாரணமானவர்களோடு அல்ல. நான் தொடர்பு கொள்வது மாலிகுல் முல்க், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன், அந்த ரப்போடு இப்போது நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன் என்ற அந்த உறுதி இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அந்த உறுதியோடு நான் தொடர்பு கொண்டிருப்பது நாட்டுடைய ஜனாதிபதியோடோ அல்லது பிரதமரோடோ அல்லது ஆட்சியாளர்களோடோ அல்ல. நான் இப்போது தொடர்பு கொண்டிருப்பது என்னுடைய ரப்போடு. என் அருமையான சகோதரர்களை, அந்த உறுதியோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நான் உம்மிடம் கையேந்துகிறோம் என்று அந்த உறுதியோடு அதை நாம் கேட்கும் போது ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அதை நிறைவேற்றி வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதைவிட மிகச் சிறந்ததை தரக்கூடியவனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியுடைய செய்தி, இத்தகி தஅவத்தல் மظلوم, அநீதிக்குட்படுத்தப்பட்டவர்களுடைய துஆவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த ஒரு திரையும் கிடையாது. எனவே முஸ்லிம் சகோதரர்களே, இஸ்லாமிய உம்மத் பாதிக்கப்பட்ட சகோதரர்களே, உங்களுடைய துஆ பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது, சக்தி இருக்கிறது. அந்த துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது. அந்த துஆ நிச்சயமாக ரப்பிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அருமையான சகோதரர்களே, துஆ என்ற அந்த மிகப்பெரிய ஆயுதத்தை தான் நபி அவர்கள் நெருக்கடியான இடங்களில் எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். பத்ரை எடுத்து பாருங்கள். பத்ர் என்பது நாளை நடைபெறப் போகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் என்ன செய்கிறார்கள்? பிரார்த்தனையிலே இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன்றைய இரவில் நான் பார்த்தேன், அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் கண் விழித்திருக்கவில்லை, அவர்கள் துஆவிலே இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்டது போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு நபி அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் யா அல்லாஹ், இந்த பூமியிலே உன்னை வணங்குவதற்கு வேறு யாரும் இல்லை என்று கேட்டார்கள். எனவே அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தஜாப லக்கும் ரப்புக்கும், உங்களுடைய பிரார்த்தனை அந்த ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான். எனவே அருமையான சகோதரர்களே, எப்போதும் நமக்கு நெருக்கடிகள் வரும், இப்படியான பாதிப்புகள், நிறைய இழப்புகள் வரும். அந்த இழப்புகளின் போதெல்லாம் நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அல்லாஹுடைய அருளில், அல்லாஹுடைய ஆற்றலில், வல்லமையில் நம்பிக்கை இழந்து விடாமல் அந்த ரப்பின் பக்கமே திரும்ப வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, நமக்கு இப்படியான நெருக்கடிகள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரப்பின் பக்கம் மிக வேகமாக திரும்ப வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்காகவும் நம்மை சோதிக்கிறான். இந்த சோதனை என்பது இதற்கு பல படிப்பினைகளை தருகிறது. அருமையான சகோதரர்களே, அதில் ஒன்றுதான் மிக வேகமாக ரப்பின் பக்கம் திரும்புவது. அல்லாஹ் சொல்கிறான், வஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இப்படியான சோதனைகளின் போது ஒருவரும் ரப்புடைய விஷயத்திலே, அல்லாஹுடைய விஷயத்திலே நம்பிக்கை இழந்து வார்த்தைகளை வெளிப்படுத்திவிடக்கூடாது. அல்லாஹ் எம்மை கைவிட்டு விட்டான் என்று சொல்லிவிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன் இன்னமா யுஅখিরுஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்ஸார். அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அநியாயக்காரர்கள் ஒருபோதும் எண்ணிவிடக் கூடாது, அல்லாஹ் அவர்களுடைய விஷயத்திலே அலட்சியமாக இருக்கிறான், அல்லாஹ் அவர்களுடைய விஷயத்திலே பாராமுகமாக இருக்கிறான் என்று அநியாயக்காரர்கள் ஒருபோதும் எண்ணிவிடக் கூடாது. இன்னமா யுஅখিরுஹும், நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை பிற்படுத்தி வைத்திருப்பதெல்லாம் லியௌமின், ஒரு நாளைக்காக, தஷ்கஸு ஃபீஹில் அப்ஸார், அந்த நாளில் பார்வைகள் எல்லாம் மேல் நோக்கி உயர்ந்துவிடும். அந்த நாளைக்காகத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த அநியாயக்காரர்களை விட்டு வைத்திருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, நமது அந்த உறவுகளை பார்த்து நாம் சொல்வதெல்லாம், நீங்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது, அல்லாஹ் இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்து விடுகிறான் என்று எண்ணி விடாதீர்கள். ஆட்சி தலைவர்கள், ஆட்சி பொறுப்பிலே உள்ளவர்கள், அவர்கள் அலட்சியமாக இருக்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீன் அலட்சியமாக இல்லை. அவன் நிச்சயமாக அந்த அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான்.
அவன் அனைத்து உரிமைகளையும் மீட்டு தரக்கூடியவன். கடுகளவு உரிமைகள் மீறப்பட்டிருந்தாலும் அந்த உரிமைகளை எல்லாம் திருப்பி தருவதாக அந்த ரப்புல் ஆலமீன் வாக்களித்திருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது. அந்த ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். முஸ்லிமுடைய ஹதீஸ் 7692வது செய்தியாக பதிவாக இருக்கிறது. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், அஜபல் அம்ரில் மூமின், மூமினுடைய விஷயம் என்பது ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. மூமினுடைய காரியம் மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மூமின் தனது வாழ்க்கையிலே சந்திக்கின்ற ஒவ்வொன்றும் அவனுக்கு நன்மையாகும். என் அருமையான சகோதரர்களே, நமது பார்வையில் அவைகள் இழப்புக்களாக இருந்தாலும், நமது பார்வையிலே அவைகள் நஷ்டங்களாக இருந்தாலும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்த ஆறுதல் வார்த்தைகள் இவைகள். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மூமின் தனது வாழ்க்கையிலே சந்திக்கின்ற ஒவ்வொன்றும் அவனுக்கு நன்மைதான். இந்த சிறப்பும் இந்த நன்மாராயமும் மூமினை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் இதை மூமினுக்கு மாத்திரம் தான் வழங்கி இருக்கிறான். இன் அசாபத்ஹு ஸர்ரா, அவன் ஒரு நெருக்கடியை சந்திக்கிறான், இழப்பை சந்திக்கிறான். இந்த இழப்புகள் அவனுடைய பொருளாதாரத்தில், குடும்பத்தில், அவனுடைய பிள்ளை, அவனுடைய மனைவி, எதிலும் அந்த இழப்புகள் வரலாம். என் அருமையான சகோதரர்களே, அந்த இழப்புகளின் போது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்கிறான். இன் அசாபத்ஹு ஸர்ரா என்று சொன்னால் அவன் மகிழ்ச்சியின் போது ரப்பை புகழுகிறான், நன்றி செலுத்துகிறான், அதுவும் அவனுக்கு நன்மைதான். அதே போன்று இழப்புகளின் போது பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்கிறான், அதுவும் அவனுக்கு நன்மை என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அந்த உள்ளங்களுக்கு இவைகள் ஆறுதல் வார்த்தைகளாக இருக்கட்டும் என்பதற்காக சொல்கிறோம். இவைகள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த ஆறுதல் வார்த்தைகள். என் அருமையான சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் எப்போதும் அவன் பொறுமையை அணிகலனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முஸ்லிமுடைய 1469வது செய்தியிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒமையத்த சப்பர், எவர் பொறுமைக்காக முயற்சி செய்கிறார்களோ அல்லாஹ் நிச்சயமாக அந்த பண்பை அவர்களுக்கு கொடுக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். நாம் பாதிக்கப்பட்டவர்கள், நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டவர்கள், நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நமக்கு இந்த நெருக்கடிகள் எல்லாம் அல்லாஹுடைய தீனுக்காகத்தான், அல்லாஹுடைய மார்க்கத்துக்காகத்தான். அல்லாஹுடைய தீனுக்காக வருகின்ற ஒவ்வொரு நெருக்கடிக்கும் அல்லாஹ் மகத்தான கூலியை வைத்திருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், சில இளைஞர்கள் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்தார்கள். தங்களுடைய உயிர்களை அல்லாஹுடைய மஸ்ஜித் ஆலயத்தை பாதுகாப்பதற்காக அர்ப்பணித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு கொடுத்த நன்மாராயம் தான் முஸ்லிமுடைய ஹதீஸ் 377வது ஹதீஸிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதர் எதற்காக போராடுகிறார் என்று சொன்னால், அவர் தனது பொருளாதாரத்தை காத்துக்கொள்வதற்காக போராடுகிறார். அந்த பொருளாதாரத்தை காத்துக்கொள்வதற்காக போராடி அவர் மரணித்தாலும் அவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை தான் அடைவார். ஒருவர் என்ன செய்கிறார், தன்னை காத்துக்கொள்வதற்காக, தனது பொருளாதாரத்தை காத்துக்கொள்வதற்காக அவர் போராடுகிறார் என்று சொன்னால் அவர் ஷஹீத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அபூதாவூதுடைய செய்தியிலே வருகிறது, மன் குத்தில தூன மாலிஹி, ஒருவர் தனது பொருளாதாரத்தை காப்பதற்காக, அதே போன்று ஒருவர் தனது குடும்பம், தனது மனைவி, பிள்ளைகள், தனது பெற்றோர்கள், குடும்பத்தை காப்பதற்காக, அவர்களுடைய மானத்தை காப்பதற்காக ஒருவன் போராடுகிறான். அல்லது அவு தூன தமிஹி, தன்னுடைய உயிரை காத்துக்கொள்வதற்காக போராடுகிறான். அவு தூன தீனிஹி, அல்லது தீனுக்காக, மார்க்கத்தை காப்பதற்காக போராடுகிறான் என்று சொன்னால் ஃபஹுவ ஷஹீத், அவனை ஷஹீத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது மிகப்பெரிய அந்தஸ்து, இது மிகப்பெரிய உயர்வு. ஷஹீதுக்குரிய அந்தஸ்தை பொறுத்தவரையில் அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த ஷஹீதுகள் மாத்திரம்தான் உலகத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். ஏன் தெரியுமா, அங்கு கிடைக்கின்ற அந்த நட்பாக்கியங்களை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட அந்தஸ்தை உடையவர்கள். எனவே என் அருமையான சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய கணவன்மாரை இழந்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை இழந்திருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோரை இழந்திருக்கலாம், சகோதரிகளை இழந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் ஷஹீத் என்ற அந்தஸ்தை உடையவர்கள் என்பதை இந்த செய்திகளிலிருந்து நாம் விளங்குகிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று முஸ்லிம் உம்மத் என்ற வகையிலே நமக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும், அவர்களை அமைதிப்படுத்த வேண்டும். அத்தோடு நாம் நின்றுவிடக்கூடாது, அவர்களுக்கு நாம் தோளோடு தோள் நின்று உதவ வேண்டும்.
என் அருமையான சகோதரர்களே, நாம் இஸ்லாமிய உம்மத்தை பார்க்கிறோம். அந்த சிறந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த மனிதர்களை பார்க்கிறோம். அவர்கள் சகோதர முஸ்லிமுடைய அந்த வேதனையையும் அந்த சகோதர முஸ்லிமுடைய இழப்பையும் தனது இழப்பாகத்தான் பார்த்தார்கள். தனது இழப்பாக, தனது வேதனையாகத்தான் அவர்கள் உணர்ந்தார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு சமுதாயம் அது. எனவே நறுமையான சகோதரர்களே, சகோதர முஸ்லிமுடைய இழப்பை எனது இழப்பாக நினைக்க வேண்டும். நாம் இப்போது நிம்மதியாக நமது வீடுகளிலே நாம் நமது குடும்பத்தோடு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அங்கு எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கல்லோலப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு அழுகுரல்களோடு கண்ணீர் வடித்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மஸ்ஜிதுகளிலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு ஒரு பாரிய ஒரு கடமை, ஒரு பொறுப்பு இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை நாம் முஸ்லிமிலே பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கு இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறான். அவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அவனுக்கு துரோகம் இழைக்கக்கூடாது. எவன் தனது சகோதர முஸ்லிமுடைய தேவையிலே பங்கேற்கிறானோ அல்லாஹு தஆலா அவனுடைய தேவையிலே பங்கேற்கிறான். நறுமையான சகோதரர்களே, மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி, சகோதர முஸ்லிமுடைய தேவையிலே எவன் பங்கேற்கிறானோ கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி, அல்லாஹ் அவனுடைய தேவையிலே பங்கேற்றுக் கொள்கிறான். வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்ப, எவன் யாராவது ஒரு முஸ்லிம் தனது சகோதர முஸ்லிமுடைய நெருக்கடிக்காக, அந்த நெருக்கடியிலிருந்து அவனை காப்பதற்கு எவன் முன் வருகிறானோ நாளை மறுமையுடைய நாளில் நெருக்கடிகளை போக்குவதற்கு எவனுக்கு முடியாது, நெருக்கடிகளை எவர்களாலும் போக்க முடியாத அந்த மறுமையுடைய நாளில் அல்லாஹ் நெருக்கடிகளை, அந்த முஸ்லிமுடைய நெருக்கடியை போக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே அவர்களுடைய நெருக்கடிகளிலே நாம் பங்கு கொள்ளும் போது மறுமையுடைய நெருக்கடிகள் இருக்கின்றனவே, அந்த நெருக்கடிகளால் யாருக்கும் யாரையும் காக்க முடியாது. அந்த நாளில் அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிமை அவனுடைய நெருக்கடியிலிருந்து காக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அதிலே நாம் பங்கு கொள்ள வேண்டும். வெறும் வார்த்தை அளவிலே ஓரிரு நாட்கள் சூடுகள் இருக்கும், அதற்கு பிறகு மறந்து விடுகின்ற நிலை அல்ல. என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்று உணரக்கூடாது. நமக்கு ஆறுதல் சொல்வதற்கு, நம்மோடு தோளோடு தோள் நிற்பதற்கு நமது சமூகம் இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக, துணையாக இருக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், புகாரியுடைய ஹதீஸ் 2398வது செய்தியாக இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை அதிகம் நேசித்த தலைவர், இந்த உம்மத்தை அதிகம் விரும்பிய நேசித்த அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், ஒரு நாள் பகலுடைய நேரத்திலே, பகல் பொழுதிலே ஒரு கூட்டத்தார் வருகிறார்கள். ஒரு சிலர் வருகிறார்கள், போதிய ஆடை இல்லாமல் வருகிறார்கள். அவர்களை மறைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு போதிய ஆடை கிடையாது. பசித்தவர்களாக, முகங்கள் வாடியவர்களாக, பசித்த நிலையில் அந்த வேதனையோடு வருகிறார்கள். வாள்களை தங்களுடைய கழுத்துகளிலே மாட்டியவர்களாக வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் அவர்களுடைய முகம் அப்படியே மாறுகிறது, அவர்களுடைய முகம் அப்படியே மாறிவிடுகிறது. எதை நினைத்து அவர்கள் கவலைப்பட்டார்கள்? என் அருமையான சகோதரர்களே, அந்த மக்கள் பசியிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள், போதிய ஆடையின்றி இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அப்படியே அல்லாஹ்வின் தூதருடைய முகம் மாறிவிடுகிறது. அவர்களுடைய உணர்வுகள் அப்படியே என்ன செய்கிறது? அந்த உணர்ச்சிகளில் வீட்டுக்குள் செல்கிறார்கள், வருகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், பிலாலே தொழுகைக்காக அதான் சொல்வீராக, அதன் பிறகு இகாமத்து சொல்வீராக. தொழுகை நடைபெறுகிறது. அந்த தொழுகைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறுகிறார்கள். பாருங்கள், ஒரு சமூக உணர்வுமிக்க தலைவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்று பாருங்கள். அவர் அல்லாஹ்வுடைய ரசூல், எமது உயிரெல்லாம் அந்த தூதருக்கு அர்ப்பணம். நமது பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் அனைவரும் அந்த தூதருக்கு அர்ப்பணம். அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறி யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களை என்று ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பித்து இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அவன் தான் உங்களை ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அதிலிருந்து அதன் துணையை படைத்தான். அந்த இருவரிலிருந்து அவன் இந்த மக்களை எல்லாம் பெருகச் செய்தான்
என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு திரும்ப அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், நீங்கள் எல்லா உரிமைகளையும் அந்த ரப்பை முன்னிலைப்படுத்தி தான் கேட்கிறீர்கள். எல்லா உரிமைகளும், கணவன் மனைவி உரிமையாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளை என்ற உரிமைகளாக இருக்கலாம், எல்லா உரிமைகளையும் அந்த ரப்புல் ஆலமீன் தான் வகுத்து தந்திருக்கிறான். அந்த ரப்பை வைத்துத்தான் உரிமைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமைகளை எவன் உங்களுக்கு வழங்கினானோ அந்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அந்த வசனத்தை ஓதிவிட்டு, இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்தவனாகவே இருக்கிறான். இந்த வசனத்தை ஓதினார்கள். சூரத்து நிசாவுடைய முதலாவது வசனம். அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே 59வது அத்தியாயத்துடைய 18வது வசனத்தையும் ஓதினார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், மூமின்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின், நாளைக்காக எதை ஒவ்வொரு நஃப்ஸும் முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளட்டும். வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவன் நன்கு கண்காணித்தவனாக, அதை நன்கு தெளிந்தவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் என்ற வசனத்தை ஓதினார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த வசனத்தை ஓதிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா, அந்த மக்கள் பசியோடு வந்திருக்கிறார்கள், போதிய ஆடையின்றி வந்திருக்கிறார்கள், அந்த முதர் என்ற அந்த கோத்திரத்தினர் அவர்கள் தான் அங்கு வந்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சதகாவை தான் சொல்கிறார்கள், தர்மத்தை தான் சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே நபித்தோழர்கள் யார் செல்வந்தர்களா? அதிகமான நபித்தோழர்களுடைய நிலை ஏழ்மையில் தான் இருந்தது. நறுமையான சகோதரர்களே, அந்த நபித்தோழர்கள் தங்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு சென்று ஒரு சா அளவு கோதுமை வேண்டுமா, அவர்களுடைய உள்ள பேரித்த பழங்கள், அவர்களிடம் உள்ள கோதுமை, அவர்களிடம் உள்ள ஆடைகள் எல்லாம் கொண்டு வருகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் ஒரு பேரித்த பழத்தினுடைய ஒரு கீற்றை, ஒரு பகுதியாவது அதிலே கொடுக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு அன்சாரி தோழர் தனது கையிலே சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு வருகிறார். என் அருமையான சகோதரர்களே, இந்த காட்சிகளை பார்த்தபோதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய முகம் மகிழ்ச்சியிலே மாறுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் எதிலே மகிழ்வுற்றார்கள் என்று சொன்னால், இந்த உம்மத் நெருக்கடிக்குள்ளாக்கப்படக்கூடாது, இந்த ஏழைகள் அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டும், இந்த ஏழைகள் அவர்களுக்கு போதிய ஆடைகள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த காட்சியை பார்த்தபோது நபியாவுடைய முகம் அப்படியே மகிழ்ச்சியால் மாறியது என்பதை அந்த செய்தியிலே பார்க்கிறோம். இதை பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனா, யார் இந்த இஸ்லாத்திலே ஒரு அழகிய ஒரு முன்மாதிரிக்கு முன்னோடியாக இருக்கிறாரோ, அழகிய ஒரு முன்மாதிரிக்கு அவர் ஒரு முன்னோடியாக இருப்பாரோ, அதை தொடர்ந்து செய்யக்கூடிய கூலியும் அவருக்கு இருக்கிறது, அவர்களுடைய கூலியிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர்கள் தனிமைப்படுத்தப்படக்கூடாது, அவர்களோடு தோள் நிற்க வேண்டும். அவர்களுக்கு நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள்கள், இந்த அருள்களிலிருந்து நமக்கு கொடுப்பதற்கு இது நல்லதொரு வாய்ப்பு, நல்லதொரு சந்தர்ப்பம். இதை நாம் பயன்படுத்த வேண்டும். அவர்களை தனிமைப்படுத்த விடாமல் நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இது நமது ஒரு பாரிய ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியாக நாம் இந்த விடயங்களிலே நமக்கு நாம் மூமின்களாக ஈமானோடு இருக்கிறோம், அதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஈமான் அதற்குத்தான் அனைத்து சிறப்புகளையும் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். குர்ஆனிலே அவன் தன் மீது கடமையாக்கி கொண்டிருக்கிறான். அருமையான சகோதரர்களே, 30வது அத்தியாயத்துடைய 48வது வசனத்திலே அவன் சொல்கிறான், வலக்கத் அர்ஸல்னா மின் கப்லிக ருசுலன் இலா கௌமிஹிம், நபி உமக்கு முன்னர் நாம் பல தூதர்களை அந்த சமுதாயங்களுக்கு அனுப்பினோம். அவர்கள் தெளிவான ஆதாரங்களோடு தான் வந்தார்கள், தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஆனால் நிராகரித்தார்கள். நாம் என்ன செய்தோம்? அவர்களிடமிருந்து பழி தீர்த்தோம். அது மாத்திரம் அல்ல, வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது நம்மீது கடமை என்று அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். எனவே மூமின்களே, முதலாவது அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏனைய இந்த உலகியல் சாதனங்கள், உலகியல் தொடர்புகள், இந்த எல்லாவற்றுக்கு முன்னால் முதலில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ரப்புல் ஆலமீனிடம் அனைத்து காரியங்களையும் ஒப்படைக்க வேண்டும். முதலாவது ரப்பிடம் ஒப்படைத்து விட்டுத்தான் அடுத்த விஷயங்களுக்கு வர வேண்டும். ஏனென்றால் மூமின்களுக்கு உதவி செய்வதை அவன் தன் மீது கடமையாக்கி கொண்டிருக்கிறான்.
எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று 10வது அத்தியாயம் யூனுஸிலே 103வது வசனத்திலே சொல்கிறான், சும்ம நுனஜ்ஜி ருசுலனா வல்லதீன ஆமனு, எமது தூதர்களையும் மூமின்களையும் நாம் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கதாலிக ஹக்கன் அலைனா நுஞ்சில் மூமினீன், இவ்வாறுதான் மூமின்களை பாதுகாப்பது எம்மீது கடமை, எமது பொறுப்பென்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா கேட்கிறான், வயஹுதுல்கும் வமந்தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி. முக்கியமான கேள்வி. அவன் உங்களை இழிவுபடுத்தி விட்டால், அவன் உங்களை கைவிட்டு விட்டால், அதற்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாராவது இருக்கிறார்களா? ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒவ்வொரு மூமினும் முஸ்லிமும் தனது வாழ்க்கையை பின்னோக்கி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறான். அந்த வாழ்க்கையிலே அவன் விட்ட தவறுகள், இப்படியான சோதனைகளை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்துகிறான்? சூரத்துல் அராஃப் 168 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வபலவுனாஹும் பில் ஹஸனாத்தி வஸ்ஸய்யியாத், நன்மைகளை கொண்டும் சோதித்தோம், தீமைகளை கொண்டும் சோதித்தோம். அல்லாஹ் சொல்கிறான், நன்மைகளை கொண்டும் சோதித்தோம், தீமைகளை கொண்டும் சோதித்தோம். ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜூன், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்கு, அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்கு ரெண்டிலும் சோதித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சோதனைகள் நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, முஸ்லீம்கள் தமது கடந்த கால வாழ்க்கையிலே இஸ்லாத்தை நாம் எந்த அளவு கடைபிடித்திருக்கிறோம், அது மாத்திரமல்லாமல் நறுமையான சகோதரர்களே, இந்த முஸ்லீம் உம்மத் எதை நினைக்க வேண்டும் என்று சொன்னால், கடந்த கால வாழ்க்கையிலே நாம் விட்ட தவறுகள், கொள்கையிலே விட்ட தவறுகள், இபாதத்திலே விட்ட தவறுகள், கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களிலே விட்ட தவறுகள், சமூக உறவுகளிலே விட்ட தவறுகள், இந்த எல்லா தவறுகளையும் நாம் சரி செய்ய வேண்டும். அல்லாஹ் இப்படி சோதிப்பது நாம் அவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. எனவே நறுமையான சகோதரர்களே, இவற்றை நாம் நினைவிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், நாம் ஒரு நாட்டிலே சிறுபான்மை சமூகமாக வாழுகிறோம், அதை மறந்துவிடக்கூடாது. அந்த ஒரு நாட்டிலே சிறுபான்மை சமூகமாக வாழும் போது நிறைய கடமைகள் இருக்கின்றன, நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன. கடமை உணர்வோடும் பொறுப்பு உணர்வோடும் நமது சமூகத்தை காக்க வேண்டும் என்ற உணர்வுகளோடு நாம் செயல்பட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, 2 பேர் ஒரு ஊரில் 2 முஸ்லீம்கள் யாரோ ஒருத்தனோடு கலவரத்தை பிரச்சனை ஏற்படுத்திவிட்டு அந்த ஊரை விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் அந்த ஊர் பற்றி எரியும். அப்பாவிகள், யாரும் எதுவும் தெரியாதவர்கள் அங்கு கொல்லப்படுவார்கள். இந்த நிலை ஏற்படும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இங்கே வேதனையாக சொல்ல வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அது என்ன? நீங்கள் கடந்த காலத்தை எடுத்து பார்த்தால், இந்த கடந்த கால 1-2 வருடங்கள், இந்த வருடங்களிலெல்லாம் நாம் பார்த்த வேதனையான மற்றொரு விஷயம் என்னது? முஸ்லீம் சமூகத்திலேயே சில பேர் தாங்கிகள் இந்த முஸ்லீம் சமூகத்தை காட்டி கொடுப்பவர்களாக இருந்தார்கள். முஸ்லீம் சமூகத்திலேயே சில பேர் தாங்கிகள் என்ன செய்தார்கள்? முஸ்லீம் சமூகத்தை காட்டி கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அந்த இனவாதிகள், அந்த பௌத்த இனவாத பகுதிகளாக அந்த குறிப்பிட்ட ஒரு சாலார், அந்த பிபிஎஸ் என்று இருக்கிறதா இல்லையா, அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? அப்படி சாம்பிரதாயிக முஸ்லீம் வருண்ட அப்படி கிசிம பிரச்சனையாக எத்திக்கிறான் என்று சொன்னால், அதாவது சம்பிரதாய முஸ்லீம்களுக்கு நாம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டோம் என்று சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, இதை கேட்டபோது சம்பிரதாய முஸ்லீம்களாக இருப்பவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டார்கள், நாம் சம்பிரதாய முஸ்லீம்கள், நாம் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றுபவர்கள் அல்ல என்று அவர்கள் உளமுற மகிழ்ந்திருக்கலாம். ஆனால் இப்போது கண்டிருப்பார்கள், இப்போது அவர்கள் தாக்கும் போது சாம்பிரதாயிக முஸ்லீம் என்று கேட்டு தாக்குவதில்லை. நீ சம்பிரதாய முஸ்லீமா அல்லது ஒரிஜினல் முஸ்லீமா என்று அவர்கள் கேட்டு என்ன செய்யவில்லை? தாக்கவில்லை. இது சம்பிரதாய முஸ்லீம்களுடைய பள்ளியா இல்லை சம்பிரதாய முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியா என்று கேட்டு தாக்கவில்லை. இது சம்பிரதாய முஸ்லீமுடைய கடையா அல்லது இது சம்பிரதாய முஸ்லீம் இல்லாத ஒரிஜினல் முஸ்லீமுடைய கடையா என்று கேட்டு தாக்கவில்லை. இது சம்பிரதாய முஸ்லீமுடைய வீடா அல்லது இது ஒரிஜினல் முஸ்லீமுடைய வீடா என்று கேட்டு தாக்கவில்லை. என் அருமையான சகோதரர்களே, சமூகத்தை காட்டி கொடுத்தீர்கள், பாதிப்பு அனைவருக்கும் தான் வருகிறது இல்லையா? எனவே இந்த குறுகிய மனப்பான்மையிலே செயல்படக்கூடாது. ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவன் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் என்றல்லவா இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிஃபாக், இந்த நயவஞ்சகம், இந்த நிலை மாற வேண்டும். இஸ்லாமிய உம்மத் ஒன்றுபட வேண்டும்.
இலங்கையிலே வாழுகின்ற முஸ்லீம்கள் பெற வேண்டிய முக்கியமான அடுத்த படிப்பினை ஒன்றுபட்ட சமூகமாக மாற வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நமது பலம் என்ன, நமது பலவீனம் என்ன என்பதை எதிரிகள் உரிய முறையிலே இனம் கண்டிருக்கிறார்கள், இனம் கண்டு திட்டம் வகுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நமது பலம் பலவீனத்தை அவர்கள் இனம் கண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் இனம் காண வேண்டும். நமது பலவீனங்கள் என்ன, நமது பலம் எது, நமது பலவீனங்களை போக்குவதற்காக திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர்கள் சமூகத்தை கூறு போட்டு பிரித்து அழிக்க நினைக்கிறார்கள். நாம் அந்த சூழ்ச்சிக்கு நாமும் ஆளாகிவிடக்கூடாது, இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை இஸ்லாமிய உம்மத் படிப்பினையாக பெற வேண்டியிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே அது மாத்திரம் அல்லாமல் அடுத்து நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், அதாவது பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியிலே இந்த அநியாயங்களை செய்யக்கூடியவர்கள் குறிப்பிட்ட ஒரு சாரார் தான் இதற்கு என்ன செய்கிறார்கள், பக்கபலமாக இருந்து செயல்படுகிறார்கள். இதிலே மொத்த பெரும்பான்மை சமூகமும் அப்படி அல்ல என்பதையும் நாம் விளங்க வேண்டும். அதிலே குரல் கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று விளங்க வேண்டும். இதிலே பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், முஸ்லீம்களை பற்றி தவறான பிரச்சாரங்கள், தப்பான பிரச்சாரங்கள். அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு நடுநிலையாக எழுதக்கூடியவர், அதாவது ஒரு இனவாத போக்கு இல்லாத, முஸ்லீம்கள் அல்லது பௌத்தம் என்று காணாத ஒரு நடுநிலையாக எழுதக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். இந்த பாதிப்புகளின் போது பொதுவான பௌத்த மக்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது என்று சொன்னால், பலருடைய மனோநிலை இதை ஆதரிக்கக்கூடிய விதத்திலே இருக்கிறது. பலருடைய மனோநிலை இதை ஆதரிக்கக்கூடிய விதத்திலே இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், சில தவறான பிரச்சாரங்கள், தவறான முஸ்லீம்களை பற்றிய தவறான பிரச்சாரங்கள். அதிலே ஒன்று என்ன சொல்கிறார்கள், இந்த அலுத்கம தர்கா டவுன் போன்ற பகுதிகளிலே முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள், முஸ்லீம்களுக்கு பொருட்களை குறைந்த விலையிலே விற்கிறார்கள், குறைந்த விலையில் விற்கிறார்கள், சிங்களவர்களுக்கு விலையை அதிகரித்து விற்கிறார்கள் என்ற ஒரு கருத்தும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இது நமது முஸ்லீம்களுக்கு தெரியுமா? அப்போ இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய தவறான தப்பான பிரச்சாரங்கள் நிறைய ஊடுருவி கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. இஸ்லாமிய சமூகம், இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லீம் சமூகத்தை பற்றி அவர்களிடம் காணப்படுகின்ற தவறான புரிந்துணர்வுகள் என்ன, அதற்கு உரிய முறையிலே அவைகளுக்கு பதில் உடனுக்குடன் வழங்கப்பட வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே நான் உங்களுக்கு இறுதியாக நினைவூட்டிக் கொள்ள விரும்புவது, அந்த ரப்புல் ஆலமீன் உடைய கதிர் ஏற்பாட்டின்படிதான் அனைத்தும் நடக்கும். கதிரை எதுவும் முந்த முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனாஹு மௌலானா. நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் எதை எழுதிவிட்டானோ அதை தவிர வேறு எதுவும் எம்மை அடையப் போவதில்லை. மூமின்கள் அல்லாஹின் மீதே தவக்குல் வைக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையிலே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாகவும், அந்த ரப்பிடம் உறுதியாக கையேந்தக்கூடியவர்களாகவும், அதே போன்று நமது கடந்த வாழ்க்கையை நாம் சீர் செய்யக்கூடியவர்களாகவும், அதே போன்று எதிர்கால இஸ்லாமிய இந்த சமூகம் இப்படியான இந்த மோசமான இப்படி கருவறுக்கப்படுகின்ற இந்த நிலைகளிலிருந்து எப்படி காத்துக்கொள்வது என்பதற்குரிய திட்டங்களை வகுக்கக்கூடியவர்களாகவும் மாற வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு, ஒரு கடமை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும், அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நினைவு கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.